அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இன்றைக்கி நம்ம கேராயில் போட போகிறோம். அதில் முக்கிய மருந்தான வெள்ளைக்கரிசலாங்கண்ணி, அவுரி, அதாவது ஒன்னான் அவுரி என்னும் நீலி அவுரி, நெல்லிக்காய், கரும்பூலாம்பழம். இந்த கரும்பூலாம்பழம் அதிகமாக கிடைக்காது, இருந்தாலும் இந்த பகுதியில் எங்கள் ஏரியாவில் நிறையா இருக்குது. இந்த கரும்பூலாம்பழம் அதெல்லாம் நம்ம நிறையா போட போகிறோம். நீலி பிருங்காதி தைலம் அப்படின்னாலே அது மலையாள சொல். அதாவது அவுரி, நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி. ஆனால் நம்ம இதோட மருதாணி, கரும்பூலாம்பழம், கருஞ்சீரகம், நம்ம காட்டில் விளைஞ்ச தேங்காயிலிருந்து எடுத்து செக்கு தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் போட்டு நம்ம காய்ச்ச போகிறோம். அதுக்காக இந்த ஏரியாவில் பார்த்துருக்கோம். இந்த கரும்பலாவில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த கரும்பலாம்பழம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாவும் இருக்கும். சின்ன பிள்ளைகள்லாம் இந்த உதட்டில் லிப்டிக் பழம் சொல்லியிருப்பாங்க. உதட்டில் வச்சாலேயே அதாவது நல்லா கருஞ்சிவப்பு கலந்த நிறத்தில் வரும். அதனால் லிப்டிக் பழம்னு வர பேர். இந்த பழத்தை சாப்பிட்டாலே உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த கரும்பூலாவில் நிறைய விசேஷமானதெல்லாம் இருக்குது. இந்த கரும்பூலாங்குச்சி, அதாவது பல் தேய்க்கையில் ஆளும் வேலும் பல்லு குருதின்னு சொன்னாலுமே, இந்த கரும்பூலாங்குச்சியை தேய்ச்சோம்னா நமக்கு போகம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். இந்த பழத்தை நிறையா எடுத்து தேங்காய்க்குள்ளே வச்சு தண்ணி நீக்கிட்டு தேங்காய்க்குள்ளே வச்சு அது 20 நாள் பூமிக்குள்ளே பொதிச்சு வச்சுருந்து, அதாவது தண்ணி உள்ள களிமண் சார்ந்த இடமா இருக்கணும். அது பிறகு அந்த தேங்காயை எடுத்து நம்ம எண்ணெயை நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு காய்ச்சினோம்னா முடி தர வரைக்கும் உருளும்னு கணக்கு. அது கொஞ்சம் சிரமம் இருந்தாலுமே நம்ம அந்த பழங்களை பூராமே சேகரித்து தேங்காய்க்குள்ளே வச்சுருந்து ஒரு 4 நாள் வச்சுனாலே அது அழிவு பண்ண மாதிரி இருக்கும். அது கருப்பாக இருக்கும். அதோடு நம்ம எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெயில் நம்ம போட்டு காய்ச்ச போகிறோம். நம்ம கேராயிலுக்கு பயன்படுத்துத ஒன்னான் அவுரி, அதாவது நீலி அவுரி என்னும் ஒன்னான் அவுரியை பார்த்துக்கோங்க. இதுலேயே 2 வகை இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஆண் பெண் அப்படின்னு சொல்லி. இது கொஞ்சம் பொடியாலையாகவும் இருக்கும். இதோடைய காயோடைய அமைப்பும் பார்த்துக்கோங்க, நல்லா லேசாக வளைஞ்சி இருக்கும். ஆனால் இதில் ஆண் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், இலையும் பெருசாக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா லைட் பச்சையாக இருக்கும். காய் நல்லா தடிமனாக கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் இதுதான் நமக்கு அதிகமாக மருத்துவத்துக்கு, ரெண்டுமே மருத்துவத்துக்கு பயன்பட்டாலுமே இதுதான் நம்ம பாம்பு கடி விஷத்துக்கு முதற்கொண்டு அத்தனையும் பயன்படுத்துதோம். வைரஸ் பி காமலை குணப்படுத்துதும் இந்த அவுரியில் சாறிலிருந்து எடுத்த கெட்டின கந்தகத்திலிருந்து போட்டது. அதனால் இந்த அவுரி தான் நம்ம மருத்துவத்துக்கு பயன்படணும். இதை நம்ம கேராயிலுக்கு நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். இந்த அவுரியெல்லாம் சேர்ந்ததுனால என்ன அப்படின்னா, நமக்கு மஞ்சள் காமலை சம்மந்தப்பட்ட நோய் வராது. முடி நல்லா கருப்பாக நல்லா வரும், முடி நல்லா வளரையும் செய்யும். இப்போ நம்ம கேராயில் இப்போ 60 லிட்டர் போட்டிருக்கோம். ஏற்கனவே வீடியோவில் என்னென்ன சரக்கு போட்டுன்னு சொல்லியிருக்கேன், இப்போ இருக்காது சொல்லியிருக்கேன். சோத்துக்கத்தாழையில் முளைகட்டின வெந்தயம், வெள்ளை கரிசலாங்கண்ணி, நீலி என்னும் அவுரி, நெல்லிக்காய், கருவேப்பிலை, வெட்டிவேர், கரும்பூலாம்பழம்,
இதெல்லாம் சேர்த்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சலங்கை வலி வந்துருச்சு. ஹேர் ஆயில் பூராமே மெழுகு பதத்தில் எடுக்கணும். மணல் பருவத்தில் எடுத்தோம்னா அது வந்து முடி வளர்றது பதில் கொட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து அப்போ முடி இந்த மணல் பருவம் இல்லாமல் மெழுகு பதத்தில் இப்போ எடுத்துக்கிட்டு வரோம். நம்ம முடிஞ்சிருச்சு. இதில் நம்ம கொஞ்சம் வேப்பலையும் சேர்த்து இருக்கிறதுனால பொடுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது. அவுரி சேர்ந்து இருக்கிறதுனால கல்லீரல் பிரச்சனை, மஞ்சக்காமலை சம்மந்தப்பட்டு வராது. இப்படி வந்து இந்த மருத்துவ குணம் அதிகம் உள்ள இந்த ஹேர் ஆயில் வந்து தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது, முடி நல்லா வளரும், மஞ்சக்காமலை சம்மந்தப்பட்டது வராது. இப்படி பல குணங்களை கொண்ட ஹேர் ஆயில் வந்து இப்போ அடிக்கொருக்கா நம்ம போட்டுட்டு வரோம். இப்போ இந்த தடவை வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டதுனால இப்போ 60 லிட்டர் போட்டு வரோம். இது போல் நம்ம வீடியோ வந்து நம்ம நிறையா போட்டுகிட்டே வரோம். நம்மளுடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.